இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தேனாக்க, என்ன சொல்கிறது, டீச்சர்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு குழந்தைங்கள வந்து ஓன் பண்ணுவாங்க. இப்போ என்னோட இதுலலாம் என்னோட காலத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பேரையும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருந்தாங்கன்னா 100 பேரையும் அவங்களுக்கு தெரியும். அவங்க 100 பேர்த்துக்கும் அவங்களுக்கு வந்து பேரை சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த காலத்து டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் தெரியுமா அது அப்படிங்கிறதும் தெரியல எனக்கு வந்துட்டு. ஏன்னா நான் இந்த காலத்தில் படிக்கலை. எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேர் தெரியுமா அப்படிங்கிறதும் தெரியலை. ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக நிறையா இருக்கும்போது இந்த காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து அது வந்து சம்டைம்ஸ் நம்ம ஸ்டர்னாக நம்ம வந்து ஃபேர்மாக சொல்ல முடியுமா அவங்கள்ட்ட அப்படிங்கிறதும் தெரில. நீ இதை பண்ணாத அப்படிங்கிறது நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப ஃபேர்மாக சொல்லுவாங்க. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் எடுக்கிறதுனால ஃபேர்மாக சொல்ல முடியுமான்னு தெரில. மோரோவர் இந்த காலத்து ஜெனரேஷனே மாறி போச்சுங்க. குழந்தைங்களும் வந்து அதெல்லாம் விரும்புறது கிடையாது. பேரண்ட்ஸுக்குமே வந்து என் குழந்தைய வந்து சுண்டு விரல் கூட படக்கூடாது. அது நானுமே அதை வந்து உடன்படலை. அடிக்கிறது வந்து என்றைக்குமே சொல்யூஷன் ஆகாது. ஏன்னா குழந்தைங்க டீமோட்டிவேட் ஆகிடும். இருந்தாலும் ஒரு சின்னதாக குரலை கூட வசதி பேரண்ட்ஸுக்குமே அதை விரும்புறது இல்லை அப்படிங்கிறது என்னோட பார்வை. மேபி அது தெரில எனக்கு. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நிறையா ஏன்னா நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது என் பையனை கத்திட்டாங்க டீச்சர்ஸ், அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதனால் அதுவும் டீச்சர்ஸ்க்கும் அது பாவம் ஒரு மாதிரி ஃபேர்மாக சொல்ல முடியாத ஒரு நிலமை தான். ஏன்னா இப்போ நிறைய செல்ஃபோனு ஃபுல்லாக இதுன்னு வந்ததுனால செல்ஃபோனில் அவங்க புக் படிக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது பார்க்குறாங்களான்றது கூட நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லார்ட்டையுமே லேப்டாப் இருக்குது, எல்லார்ட்டையுமே ஃபோன் இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாமும் ஆசிரியர்களுக்கு இருக்குது. அதை மீறி அவங்க வந்து இந்த காலத்தோட ஜென்சி குழந்தைங்கள அவங்க வந்து கரெக்டாக கொஞ்சம் வழி நடத்தணும். அது இல்லாமல் சேலஞ்சஸ்ஸு எனக்கெலாம் வந்து எங்கள் பெரியப்பாவே வந்து எனக்கு காளீஸ்வர பெரியப்பான் அவர் தான் வந்து தமிழ்நாட்டு 8வது புக்கு எழுதினவர். அவர் வந்து சூப்பராக சொல்லி தருவாருங்க மேக்ஸு. அப்போ வந்து ஒரு அந்த 80s 90ஸ்லலாம் டியூஷன் அவர் வந்து அங்கே சிவகங்கையில் டீச்சராக இருந்தார். அதை தவிர வீட்டில் வந்து டியூஷனுக்கு வருவாங்க. டியூஷன் ஃபீஸ்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் பெரியப்பா எதிர்பார்க்கவும் மாட்டாருங்க அதெல்லாம். அதாவது குழந்தைங்க வந்து தங்கியெல்லாம் படிக்கும். அங்கே வந்து 10வது லீவ் ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா சமைச்சு இட்லி அது இதுன்னு சமைச்சு போடுவாங்க. குழந்தைங்க வந்து அதாவது ஒரு சுயநலமே இல்லாமல் காசு வாங்கி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த காசெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு எங்கள் பெரியப்பா வந்து கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். அவ்வளோ எங்கள் பெரியப்பா வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு அந்த